குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 12th சாப்டர் நோயற்ற வாழ்வு தொடர்ச்சி. அன்னை ஜபம், பிரயாணம், ஆசனம், தியானம் இவற்றை இரண்டாம் பட்சமாக கருதுவார். பக்தி, பவித்திரம், தெய்வ நினைவு, சமர்ப்பணம் ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார். என்றாலும் ஜபத்தின் தன்மை விளக்கும் பொழுது உடலை தெய்வீகமாக செய்யும் திறனுடையது ஜபம் என்று அன்னை கூறுகிறார். உடலினது தெய்வ தன்மையின் சிறப்பை கூறும்பொழுது இறைவனின் தொடர்பு கொள்ள ஆன்மா மூலமும் அறிவின் மூலமும் உணர்ச்சியின் மூலமும் உடல் செயல்படுகிறது என்றாலும் உடலுக்கு ஒரு பெரும் சிறப்புண்டு. நேரடியாக இறைவனிடம் தொடர்பு கொள்ளும் திறனுடையது உடல் என்று அன்னை கூறுகிறார். சிறிதளவு அல்லது பெரிய அளவு ஆன்மீகத்தை பெற உடல் மற்ற காரணங்கள் வழியாக இறைவனுடன் தொடர்பு கொள்கிறது. முழுமையாக இறைவன் பெற உடல் முடிவு செய்துவிட்டால் நேரடியாக தொடர்பு கொள்கிறது என்று அன்னை விளக்கம் அளிக்கின்றார். சரணாகதியை மற்ற கரன்களைப் போலில்லாமல் பூரணமாக ஏற்றுக்கொள்ளும் திறனுடையது என்றும், எதை உடல் ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பாங்குடையது என்றும் அன்னை உடலின் தன்மையை சொல்கிறார். எனது ஹிருதயம் நின்றுவிட்டது, ஆனால் உயிர் போகவில்லை என்று ஸ்ரீ அரவிந்தருடைய வாக்கியத்தை விளக்க வந்த அன்னை சத்திய ஜீவ நிலையை சூப்பர் மைண்ட் அடைய வேண்டி நாம் முயலும் பொழுது கடைசி கட்டத்தில் உடலின் ஹிருதய துடிப்பு நின்ற பின்னரே மனிதன் சத்திய ஜீவனாகிறான் என்கிறார். ஹிருதயம் நின்று போவது சத்திய ஜீவ நிலைக்கு போக வேண்டிய வாயிற்கதவு என்கிறார். அன்னை யோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் உடலை பற்றி அதிகமாக பேசுவார். இதுவரை வந்த அவதாரங்கள் உலகுக்கு உண்மையை உணர்த்த வந்தன. ஸ்ரீ அரவிந்தருடைய அவதாரத்தில் இறைவன் அவதார புருஷனையே இந்த யோகத்தை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் என்று அன்னை கூறுகிறார். அவதாரங்கள் எடுத்துக்காட்டாக அமைந்ததே பூவுலக சரித்திரம். அவதாரங்களையே யோகத்தை செய்யும் சாதகராக இறைவன் இம்முறை பணித்தது பூர்ண யோகத்தின் சிறப்பு என்கிறார் அன்னை.